இப்போ வந்து ஆம்பளை பசங்க தான் வந்துட்டு அப்பாவிங்களா இருக்காங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப இந்த மாதிரி தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒத்துக்கணும், நம்ம சைடு தப்பு இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்கணும். இந்த யூடியூபர்ஸை எதுக்கு இந்த மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க, தட் இஸ் 10-12 வயசு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போய் பாலியல் இதில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை விஐபிஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ விஐபிஸ்னா யாரு? விஐபிஸ் முக்காவாசி அரசியல்வாதி இல்ல இந்த பெரிய பிசினஸ். நாளைக்கோ நாளாண்டைக்கோ ஏதாவது பிரச்சனை வர்றப்ப பேசலாம். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நம்மலாம் பேச ஆரம்பிச்சா உடனே நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள் மேல ஏன் வந்து இந்த சைபர் கிரைம் விட்டு வைக்க அந்த போலீஸ்க்கு ஏதோ மாமூல் கொடுத்துட்டு இருக்கிறதால தான் அவங்கள ஒன்றும் பண்றது. அன்னைக்கு ஒரு சேனல் அவங்க சொல்றாங்க, மேடம் இந்த மாதிரி இதுக்கு தான் நிறைய பேர் வியூஸ் கொடுக்குறாங்க, வியூவர்ஷிப்னா அது வந்து மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து மாடல்ஸ் அவங்க வந்து ஃபோட்டோ போட்டு ப்ராஸ்டியூஷனில் வந்து ஈடுபடுறாங்க. மாடலிங் பண்ணுறீங்களா, நீங்கள் மாடல் பண்ணுங்க, ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க, சமுதாயத்துக்கே ஒரு கெடுதல். சாமியார் வேஷம் போட்டு 3 புருஷனை பண்ணிட்டு இருக்கு, அது எவ்வளோ அசிங்கம். அது பின்னால் ஓடுறாங்க இந்த மக்கள். எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் பத்தினிங்களும் கிடையாது. என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ப்ராஸ்டியூஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸ் ஆடியோஸ்லாம் வந்து இப்போது வெளியே வருது மேம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? நான் இதை ஆல்ரெடி ஒரு சேனலுக்கு நான் இதை பேசியிருந்தேன் தம்பி. இந்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ் அப்போ வந்து அந்த கேள்வி கேட்டவர் வந்து செலிப்ரிட்டிஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், இவங்களெல்லாம் நீங்கள் செலிப்ரிட்டிஸ்ன்னு கூப்பிடாதீங்க. இப்போ நானுமே செலிப்ரிட்டி கிடையாது, ஓகே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம யூடியூப்பில் ஏதோ பேசுவோம் தான் நம்மளாம் செலிப்ரிட்டிஸ் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இது நல்லது மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான். அப்போ வந்து இந்த யூடியூபர்ஸை எதுக்கு இந்த மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, இந்த போர்னோ டைப்பு திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதில் வந்து இந்த ரவுடி பேபி, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பெண், அதில் ஒரு சித்ரான்னு சொல்கிறவங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஹேக் பண்ணிட்டாங்க 2.5 லட்சம் ரூபான்னு சொல்லி. அப்போ வந்து இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்மலாம் பேச ஆரம்பித்தா உடனே நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள் மேலே ஏன் வந்து இந்த சைபர் கிரைம் விட்டு வைக்கிறாங்க? அப்போ வந்து அவங்க அந்த போலீஸ்க்கு ஏதோ மாமூல் கொடுத்துட்டு இருக்கிறதால தான் அவங்கள ஒன்றும் பண்ணுறது இல்லை. அப்போ வந்து என்ன சட்டத்து மேலேயே தவறு இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு உணர்ச்சியோட தவறு யாருன்னா இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சின்ன சின்ன குழந்தைங்க, தட் இஸ் 10-12 வயசு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போய் பாலியல் இதில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி அதை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை விஐபிஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ விஐபிஸ்னால் யார்? விஐபிஸ் முக்கால்வாசி அரசியல்வாதி இல்லாட்டி இந்த மாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ளஸ் இந்த பெரிய பிஸ்னஸ்ஸு. அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு இது. அது மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களை போய் யூஸ் பண்ண. அப்போ இந்த சட்டம் யாருக்காக இந்த சட்டம் இருக்கிறது? அப்போ சட்டம் வந்துட்டு பணக்காரனுக்கு ஒரு சட்டம், பதவியில் இருக்கவனுக்கு ஒரு சட்டம், பாமர மக்களுக்கு ஒரு சட்டம். இந்த சட்டங்கள் முதல்ல வந்து திருத்தப்படணும். ப்ளஸ் இந்த பொறுப்பில் இருக்க அவங்களுக்கு ஒரு மனசாட்சி, ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். இந்த மாதிரி தவறு நடக்கும்போது இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும். அதில் இவங்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ் கிடையாது, மை ஒன்லி ஹம்பிள் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அவங்கள வந்து நீங்களும் வந்து பார்த்து வியூ பார்த்து நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கே ஒரு கெடுதல். மேம் இப்போ யூடியூப் மட்டும் இல்லாமல் மேம் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மாடல்ஸ் அவங்க வந்து ஃபோட்டோ போட்டு அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிக்கிறாங்க மேம். அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து இந்த ப்ராஸ்டியூஷனில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைம்மா, எனிதிங் டு டூ வித் ப்ராஸ்டியூஷன் இஸ் ராங். நீங்கள் வந்துட்டு மாடலிங் பண்ணுறீங்களா, நீங்கள் மாடல் பண்ணுங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதை வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் துஷ்பிரயோகம் பண்ணுறோம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அது வந்து கண்டிப்பாக தவறு. அது வந்துட்டு மக்கள் தான் யோசிக்கணும். இப்போ வந்து சட்டம் கூட ஓரளவுக்கு வேலை செய்யும், பட் வந்துட்டு மக்கள் அதை தேடி தான் ஓடுறாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு சேனல் அவங்க சொல்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி இதுக்கு தான் நிறைய பேர் வியூஸ் கொடுக்குறாங்க, வியூவர்ஷிப்னா அது வந்து மக்கள் மேலேயும் தவறு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சரிப்படுத்தணும். பட் இருந்தாலும் இப்போது கரண்ட்டாகவே வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து நம்ம நிறைய அந்த மாதிரியான ஆடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ மெயினாக ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 15 வயசுக்கு மேலே குழந்தைங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சொசைட்டி வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லாமே மேம்? சொசைட்டி இஸ் டோட்டலி என்ன சொல்கிறது, குழந்தைகள், பெண்கள்,
இந்த யங்ஸ்டர்ஸு பொண்ணுங்கள அந்த ஒரு பையன் அந்த இர்ஃபான் சொல்லிட்டு இப்போ அவன் என்ன அந்த இர்ஃபானால நீங்கள்லாம் என்ன கற்றுக்குறீங்க? அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஏன் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க? அவங்க வந்து உங்களை யாரும் அவங்க போடுறாங்க அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த வியூவர்ஷிப் கிடைக்கும்போது அவங்க ஏதோ அவங்க சம்பாதிக்கிறது நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க? அப்போ தவறு யார் மேலே இருக்குது? 2 பேர் பக்கமும் இருக்குது. வந்துட்டு பார்க்குறவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இட்ஸ் அ வெரி பேட் ட்ரெண்ட். என்னென்னா இப்போ வந்துட்டு இந்த ஒரு சில இந்த குழந்தைங்கள் வந்துட்டு இந்த ஃபோன்ஸ் ஆல் தி சோஷியல் மீடியா பார்க்குறது, வாட்ஸ்அப்பு அதெல்லாமே இது வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ ஹேவிங் ரொம்ப ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் தெம். அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு இட்ஸ் நெகட்டிவிட்டி இருக்கிறது. அதே மாதிரி வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பெண் ஒருத்தங்க வந்து 4 பேரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 வருஷம் கேப்பில் வந்து 4 பேரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் தவறுதாம்மா. ஏன்னா இப்போ இது ஃபஸ்ட் டைம் நடக்கல. இப்போ நிறைய கேசஸ் பெண் வந்து 4 புருஷனை கல்யாணம் பண்ணிச்சு. ஒன்றும் இல்லை, அந்த அன்னபூர்ணி ஏதோ சாமியார் பொம்பளை அது வந்துட்டு 2-3 பொண்ணு புருஷன் பண்ணியிருக்குது. அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மக்கள் எதுக்கு இந்த மாதிரி அதை ஒரு சாமியார் நேர்த்துட்டு ஓடுறாங்க? அப்போ இந்த மாதிரி இவங்க பண்ணுறதும் தவறு தான். பெண்கள் வந்துட்டு ஆண்களை ஏமாத்துறதும் தவறு, ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவதும் தவறு. ஏன்னா நான் வந்து பெண்ணாக இருக்கிறதால வந்து பெண்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது தான். ஆம்பளைங்களும் உஷாராக இருக்கணும். நிறைய இடத்துல வந்துட்டு ஆம்பளைங்க அப்பாவிங்களாக இருந்துட்டு இப்போ நாட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா உண்மைக்கு சொல்ல வேணா நான் வந்து ஐ டோன்ட் டேக் யாருக்குமே சைடு எடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஆம்பளை பசங்க தான் வந்துட்டு அப்பாவிங்களாக இருக்காங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப இந்த மாதிரி தவறுகளை செய்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஒத்துக்கணும், நம்ம சைடு தப்பு இருந்தாலும் நம்ம அதை ஒத்துக்கணும். மேம் அதாவது அந்த ஊர்ல எப்படி நடந்திருக்குன்னா ஒரு திரைப்பட பாணியில வந்து இந்த ஒரு கேஸ் நடந்திருக்கு மேம். 4வது திருமணம் நடக்கும்போது வந்து 3 கணவருமே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க. ஸோ நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லையே, நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோமே. இந்த மாதிரி 3 கல்யாணம் 4 கல்யாணம் போடுற பொம்பளைங்களும் இருக்காங்க. ஐயெல்லாம் நான் தான் சொல்வேனே, எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் பத்தினிங்களும் கிடையாது. என்னென்னா கெட்டவங்க நல்லவங்க 2 பக்கமும் இருக்கிறாங்க. ஐயெல்லாம் இது வந்துட்டு எல்லா ஆம்பளைங்க கெட்டவங்க சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட் இல்லை, எல்லா பொம்பளைங்களும் யோகியமானவங்க சொல்கிறதுக்கும் ரைட் கிடையாது. இது வந்து தவறு, யார் செய்தாலும் தவறு தான். அந்த பொண்ணு வந்துட்டு அது மேபி சம்டைம்ஸ் ஒரு பீப்புளுக்கு மேனியா மாதிரி. இது ஒன்றும் இல்லை, சாமியார் வேஷம் போட்டு 3 புருஷனை பண்ணிட்டு இருக்கு. அது எவ்வளோ அசிங்கம். அது பின்னால் ஓடுறாங்களே இந்த மக்கள். அப்போ இந்த மக்களை நான் என்ன சொல்கிறது? அதை சாமின்னு எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. அப்போ அந்த மக்கள் தப்பு சொல்வேன்.